பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை விழ வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில் நம்ம இல்லாமல் செய்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. எப்போ நம்ம விழுந்துருவோமோன்னு பார்த்துட்ருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம், ஒரு நாள் சரிவான், ஒரு நாள் விழுவான், ஒரு நாள் நாசனமாக போயிடுவான்னு சொல்கிற ஜனங்கள்லாம் ஏராளமாக பார்க்குறோம். இவங்க எல்லாம் எங்கே உருப்பட போகிறாங்க? இதெல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கைன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதெல்லாம் நிரந்தரமா? இதெல்லாம் நிலைக்க போதா என்ன? இதெல்லாம் நிலைக்க போகிறதா? இல்லை. எவ்வளோ பேரை என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். ஆடின ஆட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் அடங்கி போகிற நிலைமைக்குள்ளே வரோன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர். இப்படியெல்லாம் நிறைய நம்ம கேட்குறோம். இப்போ நான் சொன்ன இத்தனை வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை பாசிட்டிவாக இருக்கா? எல்லாம் நெகட்டிவ் தான். ஒருவேளை இந்த காலவழியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடக்கிற இந்த சூழ்நிலை, இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த மன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நான் அறியேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை பாசிட்டிவான ஒரு நல்ல காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலேயே இருக்கா? எல்லாமே துக்கமா, எல்லாமே வேதனையா, எல்லாமே தோல்வியா, எல்லாமே தவறா, நெகட்டிவானதாகவே இருக்கா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை தூக்கி எடுக்கிறவராய் மட்டுமல்ல, தூக்கி எடுத்து உங்களை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராய், ஆழமான பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னதங்களுக்கு, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு உங்களை உயர்த்தி வைக்கிற நல்ல தேவனாயிருப்பார். சோர்ந்து போகாதீங்க, துக்கம் அடையாதீங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இந்த கிரெயின் இருக்கும், ஜேசிபி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரங்கள் அப்படியே சுமந்து அப்படியே தூக்கி, எவ்வளோ உயரத்துக்கும் அப்படியே தூக்கி இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கும். தேவனுடைய பிள்ளையே, அந்த காரியங்கள் நடக்கும். அது போல தான் உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் லேசாய் லகுவாய் எடுத்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த கிரேன் சில பொருட்கள் எல்லாம் அப்படியே தூக்கி எடுத்து இன்னொரு பக்கமாக வைக்கும். அது எவ்வளோ ஆச்சரியமானதில்ல? அதனுடைய அந்த தூக்கி எடுக்கிற கரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வலிமையுடையதாக இருக்கும் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் தூக்கி எடுக்க கர்த்தர் கூட ஒரு கிரேனாதான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்லனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை தூக்கி உயர்த்துகிறவர் என்பதை அந்த கல்வன் அறிந்தான். அதனால தான் லூக்கா 23:42 ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? கர்த்தரும் ஒரு கிரேன் தாங்க. நிச்சயமா உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்துருவார். அவன் சொன்ன அந்த மாத்திரத்தில் உடனே கர்த்தருடைய பலமுள்ள கரம் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆண்டவருடைய வல்லமை இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. பாதாளத்தின் வாசல்ல நின்று கொண்டிருந்த அந்த கல்லனை எடுத்து உயர்த்தி 3ஆம் வானமாகிய பரதேசுக்கு உயர்த்தினது. லூக்கா 23:43 பிரகாரம் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று அன்போடு கூட ஆண்டவர் சொன்னார்.
இந்த செய்தியை கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவன் உங்களுடைய தாழ்வில கூட உங்களை நினைத்து உங்களை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். யோசேப்பை பார்த்தீங்கன்னா வெளியாட்களே இல்லை, யாருமே கிடையாது, உடன்பிறப்புகள், சொந்த ரத்தம், சொந்த சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டுட்டாங்க. ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்திருந்த ஒரு அழைப்பு என்ன, ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? குழியில போய் விழுகிறது இல்லைங்க. அவனுடைய அழைப்பு அப்படி இல்லை. யோசேப்புடைய அழைப்பெல்லாம் எகிப்துக்கு அதிகாரியாய் உயரும்படியாக தான் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார். குழியில விழுந்து போற ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நீங்க கூட நினைச்சிட்டு இருக்கலாம், நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான், இனி எழுந்துக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி எதுவும் செயல்படாது, அவ்வளவுதான் போல, நான் இப்படியே தான் இருந்து போகணும் போல, கடைசி வரைக்கும் இப்படிதான் நான் நடக்கணும், இந்த வேலை தான் நான் செய்யணும், இவ்வளவுதான் என் சம்பளம், இதுதான் என் வாழ்க்கை, இதை வச்சுக்கிட்டு தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டணும், இதை வச்சுட்டு தான் நான் பார்த்துக்கிடணும், இதுக்கு மேலெல்லாம் எதிர்பார்த்தோன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஆகாது என்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே அந்த கால வெளியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மனநிலைமையை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல மனநிலைமைக்குள்ளே வாங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் எதை வைத்திருந்தாரோ அதை தடை செய்வதற்கு எத்தனை காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுடையவராயிருந்தார். யோசேப்பை தூக்கி பள்ளத்துல போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் பள்ளத்திலிருந்து ஆழங்களிலிருந்து தூக்கி அப்படியே உயரத்துல உட்கார வச்சிட்டார். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, எந்த காரியத்துல உங்களை வீழ்த்த வேண்டும் என்று யார் உங்களை வீழ்த்தி தள்ளி இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வான ஸ்தானத்தை தள்ளுகிறவனும் பார்க்கும்படி நீங்க உயர்த்தப்படுவீங்க. விசுவாசித்த ஆமேன் சொல்லுங்க. தேவ பிள்ளைய கர்த்தர் உயர்த்த நினைக்கும் பொழுது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. பொல்லாத மனிதர்கள் உங்களை படுகுழியில தள்ளணும்னு திட்டமிட்டாலும் முயற்சி பண்ணாலும் தள்ளியே தள்ளிட்டாலும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. நீங்க எங்க விழுறீங்களோ, எங்க துக்கப்படுறீங்களோ, எங்க வேதனைப்படுறீங்களோ, எங்க தள்ளப்படுறீங்களோ, எங்க அசிங்கப்படுறீங்களோ, எங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எங்க தனிமையை உணர்றீங்களோ, எங்க வெறுமையா நிக்கிறீங்களோ அங்க ஆண்டவரை நோக்கி பார்த்துருங்க. அவர் உங்கள் சத்துருக்கள் நினைத்திராத அளவுக்கு ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். ஏசாயா 42:11 பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பிரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து எடுத்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவிலே வாசம் பண்றீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது மனுஷருக்கு மேலாக மட்டும் இல்ல தேவ பிள்ளைய, தேவ தூதர்களுக்கு மேலாகவும் உயர்த்துவார். பலமுள்ள தேவ தூதர்களை எல்லாம் உங்களுக்கு பணிவிட ஆவிகளாய் கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய உயர்வு எவ்வளவு பெரிய உயர்வு என்பதை சிந்திச்சு பாருங்களேன். அது மட்டுமா, உங்களை உயர்த்துற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். எபேசியர் 1:3 பார்க்கிறோம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 2:7 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். தேவ பிள்ளையே, உன்னை விழுந்திருக்கவே, உன்னை அடிமையா இருக்கவே, உன்னை தாழ்ந்திருக்கவே தேவன் விடவே மாட்டார். எங்க விழுறீங்களோ அங்கே எழுப்புவார். யாரு தள்ளினாங்களோ அவங்க கண்ணு காணும்படி நீங்க உயரத்துல இருப்பீங்க. உங்க ஸ்தானங்கள் ஆண்டவர் உயர்த்திடுவார். உங்க நிலைமைகள் ஆண்டவர் உயர்த்திடுவார். மேன்மையான காரியங்களை நீங்க வந்து பார்ப்பீங்க. அற்புத அதிசயமா கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார்.
சங்கீதம் 112:9-10 சொல்லுது, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனம் மடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். ஆமென், ஆமென், ஆமென். உங்க தலை ஆண்டவர் உயர்த்துவார். இத பார்க்கிற துன்மார்க்கர் மனமடிவாயிடுவாங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்து உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. உங்க தேவன் எவ்வளவு பெரிய தேவன் இல்ல? நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உடையவர். ஏங்க இவ்வளோ நடத்திட்டாருங்க, ஏங்க துக்கப்படுறீங்க? தாழ்வுக்கு வந்துட்டேன்னு சோர்ந்து போகாதுங்க, வந்துட்டேன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த தாழ்வில் நீங்க வந்ததுனால தான் ஆண்டவர் உயர்வை வச்சிருக்கிறார். ஆமீன். இந்த சோதனையில் நீங்கள் அகப்பட்டதுனால தான் உங்களை சாதிக்கிறவங்கள நிற்க வைக்க போகிறார் ஆண்டவர். ஆமேன். இது இல்லாத நீங்கள் இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கிறத ஆண்டவர் மாற்றித்தர போகிறார். ஆமேன். குறைவாயிட்டீங்க, குறைவில் நின்றுட்டீங்க, அதனால தான் ஆண்டவர் நிறைவை கொடுக்க போகிறார். ஆமேன். அப்பா உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை தூக்கி எடுக்கிறவர். ஆமேன். மே காட் bless you all.